சீமான் கிட்ட இருக்கக்கூடிய அந்த தமிழ் தேசிய வாக்குகளை வந்து பிரிச்செடுக்கிறதுக்காக ஒரு யுக்தியா அவங்க கையாளுறாங்களோ இதை, இல்ல இது வந்து வேல்முருகன் அவரே தனிப்பட்ட முறையில செய்யறாரா, இல்ல திமுக கூட்டணி வந்து இதை வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கலா இந்த மாதிரி மூவ் எடுக்கிறாங்களா? ஆனா வேல்முருகன் அவர்கள் வந்து திராவிட கட்சியிலேயே தான் இருக்கார். அவர் திமுகவுடைய எம்எல்ஏ. அவர் வந்து தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய தலைவர்னு சொல்றதே தவறு. இன்னைக்கு எம்எல்ஏவா இருக்காரா இல்லையா? எந்த சின்னத்துல நின்னு ஜெயிச்சார் அவர்? அப்ப இன்னைக்கு தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய தலைவரா இல்ல திமுகவுடைய எம்எல்ஏவா இவர்? நீங்க திமுகவுடைய எம்எல்ஏன்னு நீங்க சொல்ற வரைக்கும் உங்களுக்கு தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர்னு சொல்றதுக்கே தகுதி கிடையாது. புலிக்கொடியை வைக்கணும்னு சொல்லி தான் கேக்குறாங்க. அதை நான் ஏத்துக்கிட்டு இந்த மாதிரி வச்சிருக்கேன். சரி, அப்ப நாளைக்கு பாட்டாளி மக்கள் கட்சியில இருந்து ஒரு 100 பேர் வராங்க, மாம்பழத்தையும் சேர்த்து வைங்கன்னா புலிக்கு பக்கத்துல மாம்பழத்தை வச்சிருவாரு அவரு. இன்னைக்கு வந்து தமிழ் தேசியம் தான் உங்களுடைய முழுசான அரசியல்னா நீங்க ஏன் சீமானோட ஒண்ணு சேர்ந்து நிக்க கூடாது? அவரும் தமிழ் தேசியத்துக்கு தானே நிக்கிறாரு, திராவிடத்தை எடுத்து நிக்கிறாருல. அப்ப வந்து உங்களுக்கு எம்எல்ஏன்னு வரும்போது திராவிடம் வேணும், கொள்கைன்னு வரும்போது தமிழ் தேசியம் வேணுமா? இது என்ன இரட்டை நிலைப்பாடு இது? அப்ப அந்த மே 18 வந்து விஜய் அவர்கள் வந்து எந்த இடத்துலயாவது போய் கலந்துக்கிட்டாரா? வெறும் அவருடைய வீட்டுல வந்து ஒரு மெழுகுபத்தி ஏத்தி வச்சுட்டு உட்காந்துட்டார். வணக்கம் சார். வணக்கம் ஜெய். நேத்து நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசும்போது அவருடைய தேர்தல் நிலைப்பாட்டை ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காரு. தனித்து தான் போட்டி அப்படிங்கிறத உறுதிப்பட தெரிவிக்கிறாரு. அண்மை காலமா நிறைய பேர் வந்து அவர் பிஜேபியோட போவார், ஏடிஎம்கேயோட போவார்லாம் சொல்லிட்டு இருந்தப்ப மறுபடியும் கிளியரா சொல்றாரு தனித்து தான் போட்டி அப்படின்னு. இவ்வளவு உறுதியான ஒரு முடிவு அவர் எடுப்பதற்கான காரணம் என்ன? கூட்டணியில போனா நமக்கு அது பின்னடைவா இருக்கும்னு பாக்குறாரா, இல்ல வேற ஏதாவது காரணங்கள் இருக்கா? இல்ல அவரு சொல்லக்கூடிய, ஏன்னா நாங்களே கூட நிறைய தடவை பேசியிருக்கோம், விஜய் சீமான் ஒன்று இணைஞ்சா கூட பரவாயில்ல, மற்ற கட்சிகள்லாம் இல்லாமல் மற்ற ஆட்களோட கூட்டணி போகலான்னு கூட நம்ம பேசியிருந்தோம். ஆனால் அதுக்கும் சேர்ந்து தான் அவர் பதில் கொடுத்த மாதிரி தான் தெரியுது. இல்லை யாரு கூடயும் கூட்டணி இல்லை, தனிச்சே போகலாம் அப்படின்ட்டு. அவர் சொல்லக்கூடிய காரணம் என்னன்னா, எந்த இடத்துலையும் வந்து நம்ம கொள்கையில் சமரசம் ஆயிடக்கூடாது. அந்த மாதிரி சமரசம் ஆகி, ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்தவங்க எல்லாமே ஏதோ ஒரு சீட்டுக்காக போயிட்டு நம்மளுக்கும் ஒரு அதிகாரம் வரணும், பதவி வரணுங்கிறதுக்காக போயிருக்காங்க. பதவியும் வந்திருக்கு. ஆனால் கொள்கையில் நீத்து போயிடுறாங்க. கடைசியில் இன்னைக்கு எல்லா கூட்டணியும் பாருங்க, கொள்கைங்கிறது வேற, தேர்தல் கூட்டணிங்கிற வேறங்கிறது தான். எல்லா கட்சியும் எந்த கூட்டணியுமே இன்னைக்கு கொள்கை கூட்டணி கிடையாது. திமுக கூட்டணியும் சுத்தமா கொள்கை கூட்டணி கிடையாது. அண்ணா திமுக பாரதிய ஜனதாவும் கொள்கை கூட்டணி கிடையாது. எடப்பாடியே சொல்றாருல்ல, இது வந்து தேர்தல் கூட்டணி தான், கொள்கை கூட்டணி கிடையாதுன்றாரு. அப்படி அந்த மாதிரி மாறின இடத்துல வந்து இன்னைக்கு வந்து இல்ல, கொள்கைக்காக தான் நமக்கு வந்து தேர்தல். அப்ப தேர்தலினுடைய வெற்றி எதுக்காக? வெற்றி பெற்று வந்து அந்த கொள்கை மூலியமா நம்ம மக்கள் நல திட்டங்களை கொண்டு வரணும், கொள்கை சார்ந்த முடிவுகளை எடுக்கணும். அப்ப எந்த இடத்துலயும் நம்ம ஒரு கூட்டணின்னு போகும்போது சமரசம் ஆயிடுறாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய வரலாறெல்லாம் அப்படிதான் இருக்கு. இப்ப இன்னைக்கு மற்ற கட்சியில போயிட்டு 2 சீட்டு 4 சீட்டு 5 சீட்டு ஜெயிச்சவங்களா என்னத்தை பண்ணிட்டாங்க? ஏதோ ஒரு கட்சிக்கு அடிபடிஞ்சுதானே இருக்காங்க. அது யதார்த்தமா பார்க்கும்போது நமக்கும் அப்படித்தானே தெரியுது. சில கட்சிகள் எம்எல்ஏக்கள் இருக்காங்க, வந்து வீராசமா பேசுறாங்க. ஆளுங்கட்சி கூட்டணியில் இருக்கிறவங்களும் வந்து இப்போ உதாரணத்துக்கு திருமாவளவன் அவர்களோ, வேல்முருகன் அவர்களோ, காங்கிரஸோ, கம்யூனிஸ்டுகளோ எல்லா இடத்துலையும் வந்து ஆட்சியாளர்களை எதிர்க்கிறாங்க. பண்றது வந்து இன்னைக்கு வந்து இவ்வளவு பெரிய அடக்குமுறையா இருக்குதுன்னு சொல்லிட்டு கம்யூனிஸ்டும் பேசுது. அடுத்தது வந்து நாங்க அங்கேயே தான் இருக்கிறோன்றாங்க. திருமாவளவன் அப்பப்போ மக்கள் பிரச்சனையை பேசுறாரு. கடைசியில் எங்க கூட்டணி ஒட்டுவா இருக்குன்னு டெய்லின்னு ஒரு அறிக்கை வந்துருது. அடுத்தது வேல்முருகன் அவர்களும் எப்ப பாரு ஏதாவது ஒண்ணு எங்களுக்கெல்லாம் அப்படியான்னு பேசுறாரு. கடைசியில் போயிட்டு திமுக கூட்டணியில தான் இருக்கிறோன்றாரு. அப்போ அவரு பார்க்கும்போது என்னன்னா, எல்லாத்துக்குமே வந்து ஒரு எம்எல்ஏக்கள் வந்துகிட்டா நம்ம எல்லாத்தையுமே செஞ்சிட முடியும் நம்புறோம். ஆனா இந்த மாதிரி எம்எல்ஏக்கள் கிடைச்சு போய் என்ன நடந்திருக்குதாங்க? கடைசியில நீங்க எந்த கூட்டணியில இருக்கீங்களோ அந்த கட்சி, ஆட்சியில் இருக்கிற கட்சி என்ன சொல்லுது அதுக்கு தானே நீங்க எல்லா காலத்துக்கும் அடிபணிஞ்சு போற மாதிரி இருக்கு. அப்போ உங்களுக்கு கிடைச்ச எம்எல்ஏ சீட்டை வச்சு நீங்க மக்களுக்காக என்ன செஞ்சிருக்கீங்க இது வரைக்கும்ங்கிற கேள்விய, நியாயமான கேள்வியை எழுப்புறாரு. அப்ப அந்த மாதிரி அவர் பாக்குறது வந்து இல்ல, நமக்கு வந்து உடனடியா ஆட்சி அமைக்கணுங்கிற கட்டாயம் கிடையாது. ஏன்னா நான் பாக்குறது வந்து சீமானுடைய கேம் பிளான் என்னன்னா, ஓட் ஷேர் கேம், நாட் ஷீட் ஷேர். அப்போ ஓட் பர்சன்டேஜ் வந்து அதிகமாக ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு மேல அது ஷீட் ஷேரா கன்வெர்ட் ஆயிடும். ஆனா இப்பயே அந்த சீட்டுக்காக போயிட்டு நம்ம அடுத்தவன் மேல குதிரை ஏறக்கூடாது. அவர் அதை தெளிவா சொல்றாருல, ஏங்காலம் நம்பிதான் என்னுடைய பயணம் இருக்கணும், என்னுடைய சுமை என்னுடைய தோள்பட்டை தாங்குற அளவுக்கு தான் என்னுடைய சுமைகள் இருக்கணும், அடுத்தவன் தோல்ல அந்த சுமையை நான் ஏத்தணும்னு நினைக்க கூடாது அப்படிங்கறதெல்லாம் ரொம்ப தெளிவா இருக்காரு, ரொம்ப திடகாத்திரமா இருக்காரு. அவருக்கு யதார்த்தமாவே என்ன தெரியுதுன்னா, இல்ல நம்ம இந்த தேர்தலில் போயிட்டு ஒரு 4-5 எம்எல்ஏக்கள் போய் சட்டசபைக்குள்ளார போறது மட்டும் என்னுடைய இலக்கு இல்லை. அந்த மாதிரி இலக்கு இருந்துச்சுன்னா நம்ம முன்னாடி அதை பண்ணியிருந்திருக்கலாமேன்னு ரொம்ப தெளிவாவே இந்த தடவை அவருடைய கட்சி தொண்டர்களுக்கு சொல்றாரு. இன்னொன்று என்னன்னா, சீமான்ட்ட வந்து நான் புதுசா பாக்குறது என்னன்னாக்கா, எல்லாருமே வந்து வெறும் வெற்றியை மட்டுமே இலக்கா வச்சு பயணிக்கக்கூடிய இடத்துல, தொண்டர்களை வெற்றி வெற்றி வெற்றின்னு சொல்ற இடத்துல சீமானுடைய பேச்சுக்களும் அவருடைய கொள்கை சார்ந்த விரிவாக்கங்கள் எல்லாமே அவருடைய தொண்டர்களை எதுக்கு தயார்படுத்துறாருன்னா, தோல்வியில துவளாம இருக்கணுங்கிறத தயார்படுத்துறாரு.
இது வந்து ஒவ்வொரு படைக்கும் ரொம்ப முக்கியமானது ஒண்ணு. ஏன்னா எந்த இடத்துலயுமே வந்து ஒரு வெற்றி எல்லாத்தையும் ஒன்றுபடுத்தும், வெற்றி வந்து உத்வேகத்தை கொடுத்து மேல கொண்டு போகும். ஆனா எல்லா கட்சிகளுமே சந்திக்கக்கூடிய பெரிய பிரச்சனை என்னன்னா, ஒரு தோல்வின்னு வரும்போது துவண்டு போயிடுறாங்க. ஆனா இன்னைக்கு வரைக்கும் சீமானுக்கு பாருங்க 2016, 19, 21, 24 எல்லாமே தோல்விதான். அது அவரே சொல்றாரு, ஜெயிப்பே கிடையாது, எல்லா இடத்துலயும் நம்ம தோத்துக்கிட்டு தான் இருக்கோம், இருந்தாலும் வளர்ந்துகிட்டு இருக்கோம். அப்ப இதை வந்து நீ சரியான பாதையில தான் நீ போய்கிட்டு இருக்க. அப்ப நீ தோல்வியை கண்டு துவளாம இருக்கிற வரைக்கும் உனக்கு வெற்றி உன்னை தேடி வருங்கிற ஒரு ஒரு பெரிய கருத்தை வந்து நேத்து அவர் வந்து அவருடைய தொண்டர்களுக்கு வந்து சொல்லியிருக்கிறதா தான் நம்ம பாக்குறோம். அதனால அவருடைய இலக்கு வந்து வெறும் 4 சீட்டு 5 சீட் 10 சீட் ஜெயிக்கிறது இல்லை, ஒட்டு மொத்தமா நம்ம ஆட்சியை பிடிச்சு நம்மளுடைய கனவு திட்டங்களை பூரா நிறைவேற்றணும். இன்னைக்கு இலங்கையில வந்து தமிழருக்குன்னு ஒரு நாடு இல்லாத அளவுக்கு ஆயிடுச்சு. அட்லீஸ்ட் நம்ம தமிழகத்தை நாச்சுக்கு தமிழர்களுக்கு உண்டான ஒரு மாநிலமா மாத்துறது தான் நம்மளுடைய கொள்கையா இருக்கணும். அதுக்கு நீங்க எல்லாருமே வந்து ஒரு கடுமையான பயணத்துக்கு தயாராகணுங்கிறத தயார்படுத்துறாரு. அது அவங்க தொண்டர்களுக்கு எல்லாமே நேற்று கொடுத்த மெசேஜ் வந்து ஒரு அருமையான மெசேஜ் தான். எந்த கட்சிக்கு பின்னடைவு சார்? சில பேர் சீமா நம்மோட வருவாரு அப்படின்னா வெயிட் பண்ணிட்டு இருந்த மாதிரி சொல்றாங்க. யாருக்கு இது பெரிய பின்னடைவா இருக்கும்? இல்ல, எனக்கு தெரிஞ்ச சீமானை பத்தி நம்ம கணிச்ச வகையில வந்து அவர் எந்த கட்சியோடையும் போக மாட்டாருங்கிறதான் நான் ஆரம்பத்துல இருந்து என்னுடைய கருத்து. அவருக்கு அந்த கருத்து உறுதியா இருந்திருக்கலாம் அவர். ஆனா சில பேர் இவர்கிட்ட ஒரு 8% இருக்கு, இவர் வந்தா நமக்கு நல்லது, அதிமுகவை சொல்லலாம், வெளிப்படையா சொல்லணும்னா அதிமுக அப்படி ஒரு கணக்கு இருக்குன்னு சொன்னாங்க. தாவேக்காவும் கூட தேர்தல் நெருங்குற நேரத்துல கூட்டணி வைக்கலாம்னு பேசப்பட்டது. அப்படி இருக்கும்போது அந்த 2 கட்சிகள் இதை எப்படி எடுத்துக்கும்? கண்டிப்பா அவங்களுக்கு ஏமாற்றம் தான். என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு 8% அவர் இன்னொரு மீட்டிங்ல கூட முதல்ல சொன்னார்ல, 8% இருக்கும்போது எனக்கு எவ்வளவு கோடி பேசியிருப்பாங்க யோசிச்சு பாருங்க, துணை முதல்வரும் எனக்கு பேசினாங்கிறதே இன்னொரு இன்டர்வியூல சொல்றாரு. அப்ப அந்த மாதிரி இருக்கும்போது கட்டாயமா ஒரு 8% வாக்கு ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சி இன்னைக்கு வந்து சீமான் வந்து கூட்டணிக்குள்ளார போறதா யாரு வேண்டான்னு சொல்லக்கூடிய ஆள் இருக்க போறாங்க சொல்லுங்க? பாரதிய ஜனதாவே இன்னைக்கு வரைக்கும் நாம் தமிழர் வந்தா பரவாயில்லன்னு தானே பேசிட்டு இருக்காங்க. அதிமுகவும் அப்படிதான், எல்லாமே திமுகவை வீட்டுக்கு அனுப்பணும், அதுக்காக எல்லாருக்கும் ஒண்ணு சேருங்கிறது தான். அப்போ அவங்களுக்கு, ஆனா அவங்களுக்கும் தெரியும் சீமானுடைய அரசியல் வந்து இருக்கக்கூடிய கட்சியையும் ஆண்ட கட்சியும் ஆள்ற கட்சியும் எதிர்த்துதான் அவருடைய அரசியல். அப்ப அவங்க வெளிப்படையா அவங்க வந்து வரவேற்கலாமே ஒழிய சீமான் உடனே வந்து போயிருவாருங்கிற யாருக்குமே அந்த கருத்து இருக்காது. அதாவது நம்ம பேசுனது கூட அதிமுக திமுக இல்ல பாரதிய ஜனதா காங்கிரஸ் இருக்கிற இடத்துல நாம் தமிழர் போகாதுங்கிறது எனக்கு 100க்கு 100% தெரியும். ஆனா நம்மளுடைய பார்வை என்ன ஆச்சுன்னா, சரி இவங்க தான் உங்களுக்கு ஆகல, அட்லீஸ்ட் இன்னொருத்தர் தமிழ் தேசியம் பேசுற விஜய் கூட போலாம்ல நம்ம அப்படிங்கிற 2 பேர் நீங்க உடன்படலாம்லங்கிறதான் பேசிட்டு இருந்தோம். அதுக்கும் அவர் இன்னைக்கு பதில் சொல்லிட்டாரு, இல்ல அதுமே கிடையாது. அப்ப ஸ்டாண்ட் அலோன் தான் இன்னைக்கு வந்து சீமான் வந்து தனித்தே நம்ம பயணம் இருக்குதுங்கிறத தெளிவுபடுத்திட்டார். சோ அப்ப அதிமுகவுக்கு தெரியும் இது பெரிய ஏமாற்றம்லாம் இருக்காது அவங்களுக்கு. சரி நம்ம கூப்பிட்டு பார்ப்போமே, யார் இன்னைக்கு வந்து வேண்டாங்க போறாங்க, கூப்பிட்டு பார்ப்போம். விஜய்க்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா இது வந்து தேர்தல் சமயத்துல, ஏன்னா அவர் ஆரம்பத்துல வந்து விஜய் கட்சி அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறமே அனௌன்ஸ் பண்றதுக்கு முன்னாடியும் சீமான் வந்து பெரிய எதிர்பார்ப்புல இருந்தார். அவர் பல இடத்துல வந்து வெளிப்படையாவே சொன்னாரு, தம்பி வராரு, தம்பி கூட வேணா நம்ம ஒன்னா சேர்ந்து பயணிக்கலாம், வேற யாரு கூடயும் பயணிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைங்கிறத, விஜய் கூட கூட்டணி வச்சுக்கலாங்கிறதுல ரொம்ப எதிர்பார்ப்புல இருந்தாரு சீமான். அதுக்காக பல தடவை பேசப்பட்டதாகவுமே தகவல் இருக்கு. ஆனா அவர் வந்து திராவிடமும் அவர் கூட எடுத்துட்டனால இவர் ரொம்ப அப்செட் ஆயிட்டார். சோ அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்குள்ளார பேச்சுவார்த்தைகள் எதுவும் நடக்கலங்கிற மாதிரி தான் நீங்க சொல்ற மாதிரி இன்னைக்கு விஜய் அவர்களுக்கு வந்து சீமான் கூட்டணி வந்தா பரவாயில்லங்கிற மாதிரியும் அவங்க சைட்ல இருந்து ஒரு அப்ரோச் பண்ற மாதிரி தான் ஒரு தகவல். அது எந்த அளவுக்கு உண்மைங்கிறது தெரியல. அந்த மாதிரி இருக்கும்போது இன்னைக்கு சீமான் வரலைங்கிறனால விஜய்க்கு வந்து டிசப்பாயிண்ட் ஆயிருமா அப்படிங்கிற மாதிரி அதுலயும் எனக்கு உடன்பாடு இல்லை. ஏன்னா அவங்க ஏற்கனவே வந்து அதுக்கு கருத்தொற்றுமை இருக்கிற மாதிரி இருந்து அவங்களுக்கும் ஒரு உடன்பாடு இருந்துச்சுன்னாக்கா அவங்க ஏற்கனவே ஒரு அலைன்மெண்ட்டுக்கு வந்திருப்பாங்க ஆரம்பத்திலேயே. அப்ப இவர் சீமான் வந்து அங்க போகாதேங்கிறனால ஓகே நம்ம முயற்சி பண்ண வரலைங்கிறதானே ஒளி, ஐயோ நம்ம எலெக்ஷன் வந்து இவங்களை நம்பி தானே நம்ம ஸ்ட்ராட்டஜி பிளான் பண்ணியிருந்தோம், இவங்க வரலைங்கிறனால நம்ம வேற என்ன ஸ்ட்ராட்டஜி, நம்ம கேம் பிளானே ஒட்டுமொத்தமா மாற்ற வேண்டியதே இருக்குங்கிற அளவுக்கு பெரிய ஏமாற்றம் யாருக்கும் இருக்காது. ஏன்னா சீமான் இது வரைக்கும் அவரு பயணிச்சதுல அப்படியே தொடர்ந்து பயணிக்கிறார். எந்த ஒரு முடிவுல அவருடைய முடிவுல எந்த மாற்றமுமே இல்லை. ஓகே, நேற்றைய தினம் சீமான் எப்படி வந்து முள்ளிவாய்க்கால் நினைவு தின பேரணியில பொதுக்கூட்டத்துல பேசினாரோ அதே மாதிரி வேல்முருகனும் அவருடைய தமிழக வாழ்வுரிமை கட்சி சார்பா அதே போன்ற ஒரு நிகழ்வை நடத்தியிருக்கிறாரு. அதுல கவனிக்க வேண்டிய விஷயமா இருந்தது, தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய கொடியில புலி கொடியையும் ஆட் பண்ணியிருக்காங்க. இது வந்து நாம் தமிழர் கட்சி கொடியை பார்க்குற மாதிரியே இருக்கு அப்படின்ற ஒரு பார்வையும் முன்வைக்கப்படுது. அதோடு நாம் தமிழரிலிருந்து விலகிய முக்கியமான நிர்வாகிகள் எல்லாம் இன்னைக்கு வேல்முருகன் பக்கத்துல ரைட்லயும் லெஃப்ட்லயும் நிக்கிறாங்க. என்ன கணக்கு இதுல? எதனால அவர் கொடியிலேயே ஒரு மாற்றத்தை கொண்டு வந்திருக்காரு? இல்ல, ஒரு கொடியை மாத்துறதுங்கிறது வந்து ஒரு பெரிய விஷயம். ஏன்னா நீங்க ஒரு கட்சிக்கு பேரையோ கொடியவோ நீங்க எல்லாம் வடிவமைக்கிறதுக்கு முன்னாடி 1008 கன்சல்டன்சி பண்ணி தான் நீங்க பண்ணியிருப்பீங்க.
இதனால பிளஸ் என்ன மைனஸ் என்ன, இது பின்னாடி மாற்ற முடியுமா? ஏன்னா கொடிங்கிறது வந்து அவ்வளவு சுலபமா மாற்றக்கூடிய விஷயம் இல்லை. அப்ப அதையும் மீறி வந்து இவர் இங்க புலி கொண்டு வந்திருக்காருன்னா, இன்னைக்கு அவர் பேசுறது வந்து வேல்முருகன் பேசுறது வந்து தமிழ் தேசியத்தை அதிகமா பேசுறாரு. சமீபமா கூட தமிழ் தேசிய அமைப்புகள் எல்லாம் கூப்பிட்டு ஒரு மீட்டிங் கூட கண்டக்ட் பண்ணாரு. நம்ம அதை எப்படி பார்க்கிற பார்வையில நமக்கு என்ன தெரியுதுன்னா, ஒரு சீமான் கிட்ட இருக்கக்கூடிய அந்த தமிழ் தேசிய வாக்குகளை வந்து பிரிச்செடுக்கிறதுக்காக ஒரு யுக்தியா அவங்க கையாளுறாங்களோ இதை, இல்ல இது வந்து வேல்முருகன் அவரே தனிப்பட்ட முறையில செய்யறாரா, இல்ல திமுக கூட்டணி வந்து இதை வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கலா இந்த மாதிரி மூவ் எடுக்கிறாங்களா அப்படிங்கிற ஒரு பார்வையும் இருக்கு. ஆனா புலியை பார்த்துட்டு வந்து உடனே வந்து ஒரு ஓட்டு போட்டு போறது இல்லை. அப்ப நீங்க ஒரு தமிழ், ஏன்னா இன்னைக்கு வந்து தமிழ் தேசியமும் திராவிடமும், இப்ப நம்மளே என்ன சொன்னோம், இன்னைக்கு சீமான் வந்து விஜய் கூட ஒரு உடன்பாடு, தம்பிங்கிற உடன்பாடு இருந்தாலும் அவரு கூட பயணிக்க முடியலன்னு சொல்றதுக்கு ஒரே காரணம் அவர் திராவிடத்தையும் சேர்த்து பேசுறாருங்கிறது தான். ஆனா வேல்முருகன் அவர்கள் வந்து திராவிட கட்சியிலேயே தான் இருக்கார். அவர் திமுகவுடைய எம்எல்ஏ. அவர் வந்து தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய தலைவர்னு சொல்றதே தவறு. இன்னைக்கு எம்எல்ஏவா இருக்காரா இல்லையா? எந்த சின்னத்துல நின்று ஜெயிச்சார் அவரு? உதயசூரியன். அப்ப உதயசூரியன் சின்னத்துல யாரு நிக்க முடியும்? ஒரு கூட்டணி ஒப்பந்தம் அப்படிதானே பண்ணுவாங்க. இல்ல, நீங்க திமுகவுடைய மெம்பர் ஆகி அந்த ஃபார்ம் சைன் பண்ணும்போது கட்சியினுடைய தலைவரோ பொதுச் செயலாளரோ தான் இவர் எங்க கட்சியினுடைய வேட்பாளர்னு சைன் பண்ணாதான் எலெக்ஷன் கமிஷன்ல அப்ப ஆகும். அப்ப நீங்க தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய தலைவரா இல்ல திமுகவினுடைய எம்எல்ஏவா? இவரு நீங்க திமுகவுடைய எம்எல்ஏன்னு நீங்க சொல்ற வரைக்கும் உங்களுக்கு தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர்னு சொல்றதுக்கே தகுதி கிடையாது. இது வந்து தேர்தல் ஆணையம் கண்ணும் கருத்துமா இதை பார்க்கணும். எப்படி வந்து நீங்க ஒரு கட்சியினுடைய தலைவராக இருந்துட்டு இன்னொரு கட்சியில போயிட்டு நீங்க வேட்பாளர் ஆவீங்க? அப்ப இந்த வேட்பாளர் அங்க ஆகிறார், ரைட், கட்சியினுடைய தலைவர்ல இருந்து பேரை எடுக்கணுமா இல்லையா? எலெக்ஷன் கமிஷன் தமிழக வாழ்வுரிமை கட்சியிலையும் இவர் தலைவர் நீங்க பேரை எப்படி வைக்க முடியும்? இதேதான் ஒரு காலத்துல வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய ரவிக்குமாரும் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் 2019 திமுக வம்படி பண்ணி திமுக உதயசூரியன் சின்னத்துல நிக்க வச்சு ஜெயிக்க வச்சது. திருமாவுக்கும் இது பிரஷர் கொடுத்தாங்க. அவர் சொன்னார், இல்ல கட்சி தலைவரா இருந்தா நான் போய் நின்னா அது அசிங்கமாயிடும், இவர் வேணா நிக்கணும். அப்ப வந்து அவர் விசிகாவில் உறுப்பினரே கிடையாது, ஏன்னா திமுகவினுடைய எம்பி அவர். அப்போ இது எவ்வளவு பெரிய ஒரு கட்சிக்கு வந்து ஒரு இழுக்கு தானே இது. அப்ப நீங்க ஒரு கட்சி தலைவரா இருந்து நீங்க கொடியேற்றி இதெல்லாம் மாத்துறீங்கன்னா முதல்ல நீங்க உங்க கட்சியினுடைய சின்னத்திலே இல்ல வேற சின்னத்துல நின்றுதான் நீங்க எம்எல்ஏ ஆயிருக்கணும். அதுதானே நீங்க கட்சியை வளர்த்துறதுக்கு உண்டான அழகு. இப்ப நீங்க கட்சியில புலிய வச்சுட்டா வேலை முடிஞ்சுதா? அப்ப இது வந்து அதனாலதான் நம்ம யோசிக்க வேண்டியதா இருக்கு. அப்போ புலியை வச்சுட்டோம்னா தமிழ் தேச வாக்க பூரா இங்க வாங்குறாரா? அப்ப இன்னைக்கு தமிழ் தேசியத்தை பேசுறவங்க பூராமே, அதுக்கு பின்னாடி நிக்கிறவங்க பூராமே அவங்க நேர் எதிரியா பாக்குறது யாரு? திராவிடத்தை தானே பாக்குறாங்க. அப்ப நீங்க அந்த திராவிட கட்சியினுடைய திமுகவுடைய மெம்பர் ஆகி அதனுடைய கட்சியை நீங்க எம்எல்ஏவா ஆயிட்டு நீங்க நாங்க புலிய போடுறதுனால நான் தமிழ் தேசிய வாக்கு பூரா உங்களுக்கு வந்துடும் நினைச்சதுன்னா அது ஒரு அபத்தமான பார்வையா தான் நான் பாக்குறேன். அது அவருக்கு எந்த பலனும் கொடுக்காது. இன்னும் விமர்சனங்கள் தான் அவர் மேல அதிகமாகும். இல்ல, அவருக்கு அப்படி ஒரு தேவை இருக்கு போதா? ஒரு பெரும்பான்மை சமூகத்தை சேர்ந்தவர் அவர், பாட்டாளி மக்கள் கட்சியில பல ஆண்டுகள் இருந்துட்டு தனியா ஒரு இயக்கம் தொடங்குறாரு அப்படின்னு சொல்லும் போது அவருக்கான பலம் என்பது தனியா இருக்கும். அவர் வந்து சீமானுக்கு எதிராக வந்து நின்று இல்ல தமிழ் தேசியம் அப்படிங்கிறத பேசி அவங்களுடைய வாக்குகளை பிரிச்சு அரசியல் செய்ய வேண்டிய இடத்துல தான் வேல்முருகன் இருக்காரா? அந்த கட்டாயம் இல்லைன்னா இன்னைக்கு புலி புதுசா கொடிக்கு வர வேண்டிய கட்டாயம் என்ன, தேவை என்ன? அவர் ஒரு காரணம் சொல்றாரு. ஒரு சிலர் வந்து நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலகி வந்தவங்க எல்லாரும் ஒருத்தர் வராங்கன்னா பதவி பணம் கேட்பாங்க. என்கிட்ட வரும்போது இவங்க எல்லாம் கட்சி கொடியில புலிக்கொடியை வைக்கணும்னு சொல்லி தான் கேட்கறாங்க. அது நான் ஏத்துக்கிட்டு இந்த மாதிரி வச்சிருக்கேன். சரி, அப்ப நாளைக்கு பாட்டாளி மக்கள் கட்சியில இருந்து ஒரு 100 பேர் வராங்க, மாம்பழத்தையும் சேர்த்து வைங்கன்னா புலிக்கு பக்கத்துல மாம்பழத்தை வச்சிருவாரு அவரு. இது வந்து அபத்தமான வாதமா இல்லையா? அப்ப என் கட்சிக்கு உள்ளார வராங்கன்னாக்கா அவங்க வந்து கேட்கிற சின்னத்தை பூரா நான் கொடியில ஏத்திக்கிட்டே இருந்தா எத்தனை சின்னத்தை ஏத்த போறீங்க நீங்க? அப்ப இதெல்லாம் வந்து ஏற்புடைய வாதம் இல்லை. நீங்க வந்து முதல்ல திமுகவுடைய சின்னத்துல நின்று நீங்க திமுக எம்எல்ஏ தமிழக வாழ்வுரிமை கட்சிக்கே நீங்க இப்ப பேசக்கூடாது. அந்த இடத்துல நீங்க இருக்கீங்க. அப்போ நீங்க இன்னைக்கு வந்து புலிய புதுசா நீங்க உங்க கொடியில ஏத்துறீங்கன்னா அது விமர்சிக்க தானே படும் அது. அப்ப நீங்க இதெல்லாம் யோசிக்காம தான் நீங்க தமிழ் தேசியம் இவ்வளவு நாளா பேசிட்டு இருந்தீங்களா? அப்ப சீமான் இருந்து பிரிஞ்சு வந்தவங்க கிட்ட அவங்க சொல்றது மூலியமா அந்த புலி சின்னத்தை ஏத்துற அளவுக்கு உங்களுக்கு முதல்ல நீங்க தமிழ் தேசியம் பேசக்கூடியவருக்கு அந்த எண்ணமே வரலையா? அப்ப இன்னைக்கு வந்து அந்த ஈழத்துக்கு உண்டான ஆதரவோ இல்ல வந்து பிரபாகரனுக்கு உண்டான ஆதரவு வாக்குகளோ அதிகமா இருக்கிறனால அந்த புலி சின்னத்தை ஏத்தி இதையும் வந்து ஒரு வாக்கு வங்கி அரசியலா பயன்படுத்துறதுக்கான ஒரு செயல் திட்டமா இது? அவர் வந்து திமுகவுடைய சின்னத்துல நின்று ஜெயிச்சாலும் நான் இன்னைக்கு ஈழத்தமிழர் நலன் சார்ந்து பல விஷயங்களை சட்டசபையில பேசுறேன், அதை நிறைவேற்றி கொடுத்துட்டு இருக்கிறேன், அதுக்காக தான் நான் எம்எல்ஏவா இருக்கேன். இப்ப ஒரு கோரிக்கையை வச்சிருக்காரு, நான் வைக்கிற இந்த கோரிக்கைகளை நீங்க நிறைவேற்றினா எனக்கு எம்எல்ஏ சீட்டு கூட வேணாம்,
என்ன ஒத்த ஓட்டு முத்தையான்னு சொல்றாங்க, நான் மக்களுக்காக தான் பேச போறேன், என்னுடைய உறவுகளே இப்படி பேசுவதா அப்படின்னு கேட்டிருக்காரு. இல்ல அந்த மாதிரி விமர்சனங்கள் தவிர்க்கப்படணும். அது நாம் தமிழர் கட்சி வந்து இன்னைக்கு இன்னொருத்தரை பார்த்து ஒத்த ஓட்டு முத்தையாங்கிறத நம்ம தவிர்த்து தான் ஆகணும். அது வந்து நமக்கு அதுல உடன்பாடு இல்லை. அவர் இன்னைக்கு ஒரு எம்எல்ஏ, நம்ம இன்னைக்கு சொல்றோம் எம்எல்ஏ கொண்டான மரியாதையை தரோம். ஆனா நம்மளுடைய விமர்சனம் என்னன்னா, நீங்க திமுகவுடைய எம்எல்ஏ வந்து வேற ஒரு சின்னத்திலிருந்து நீங்க ஜெயிச்சுட்டு நீங்க பேசுறீங்கன்னா ஏற்புடையது. நீங்க எம்எல்ஏ ஆனதே திமுகவினாலதான் நீங்க எம்எல்ஏ ஆயிருக்கீங்க போது எல்லாமே வெளியே வந்து ஒவ்வொரு தடவையும் முழக்கம் கொடுக்குறீங்க. கடைசிட்ட திருப்பி போய் திமுக பக்கமே இருக்கீங்க. ஒரு தடவை மீட்டிங்ல வந்துட்டு எங்களுக்கெல்லாம் கூட்டணியை வச்சாலும் எனக்கு பதவிக்காக எல்லாம் யாரும் மிரட்ட முடியாதுன்றீங்க. அதுக்கு அடுத்த 2வது நாள் இன்னொரு என்ட்ரி வந்து இல்ல கூட்டணியில தான் இருக்கிறோன்றீங்க. அப்ப என்ன இருக்கு நிலைப்பாடு இதுல? அப்ப உங்களுக்கு பதவி முக்கியம் இல்லைன்னா எப்ப வேணா என்ன முடிவு வேணா எடுக்கலாமே. நீங்க ஏன் இன்னைக்கு வந்து தமிழ் தேசியம் தான் உங்களுடைய முழுசான அரசியல்னா நீங்க ஏன் சீமானோட ஒண்ணு சேர்ந்து நிக்க கூடாது? அவரும் தமிழ் தேசியத்துக்கு தானே நிக்கிறாரு, திராவிடத்தை எதிர்த்து நிக்கிறாருல. அப்ப வந்து உங்களுக்கு எம்எல்ஏன்னு வரும்போது திராவிடம் வேணும், கொள்கைன்னு வரும்போது தமிழ் தேசியம் வேணுமா? இது என்ன இரட்டை நிலைப்பாடு? இது இரட்டை நிலைப்பாடு தானே. எம்எல்ஏ ஆகிறதுக்கு எனக்கு திராவிடம் வேணும், இன்னைக்கு வாக்கு வங்கி வேணும்னா எனக்கு வந்து தமிழ் தேசியம் வேணும்னா இது எப்படி நம்ம எடுத்துக்கிறதுன்னு எனக்கு புரியல, எனக்கு குழம்புது கொஞ்சம். சோ அப்ப வந்து இது மக்கள் எல்லாருமே பார்ப்பாங்க இல்லையா? அவருடைய அரசியல்வாதி ஒரு நல்ல அரசியல்வாதி, தைரியமா கருத்துக்களை வைக்கக்கூடிய ஒரு வேல்முருகன், எதா இருந்தாலும் மனசுல பட்டதை வெளிப்படையா பேசுறாரு. அதெல்லாம் எனக்கு அவர் மேல பாராட்டு உண்டு. ஆனா இந்த மாதிரி கட்சி கொடியை வந்து எனக்கு புலி போடுறதுக்கு வந்து நாம் தமிழர்ல இருந்து வந்த தம்பிகள் வந்து இந்த மாதிரி சொன்னாங்க, அதனால புலி போடுறேன். நான் நாளைக்கு பாட்டாளி மக்கள் கட்சியில இருந்து தம்பிகள் மாம்பழம் போடுங்கன்பாங்க, போட்டுடலாமா மாம்பழத்தை? அப்ப என்ன இருக்குது கொள்கை இதுல? அதைத்தான் நம்ம விமர்சிக்க வேண்டியதா வரும். இப்ப நேற்றைய தினம் முள்ளிவாய்க்கால் நினைவு தினம் வந்து சீமான், வேல்முருகன் போன்றவர்கள் அனுசரித்த மாதிரி தமிழக வெற்றி கழகமும் அனுசரிச்சிருக்காங்க. புசியானந்த் போன்ற அந்த கட்சியினுடைய முன்னணி தலைவர்கள்லாம் கலந்துக்கிட்டு அவங்க நினைவேந்தல் கூட்டத்தை நடத்தியிருக்காங்க. பொதுவாக தமிழ் தேசியம் பேசக்கூடிய அரசியல் கட்சிகள் தான் அதுல பங்கேற்பாங்க அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்கு. திராவிட கட்சிகள் பெரும்பாலும் பங்கேற்கிறது இல்லை. அந்த வகையில தாவேகாவும் இதுல வெளிப்படையா அறிவிச்சுட்டு பங்கேற்றிருக்காங்க அப்படின்னு சொல்றதுல நம்ம கொள்கை ரீதியா அவங்க எப்படி வரப்போறாங்கன்னு பார்க்கலாம். இல்ல இது இன்னுமே தாவேகா வந்து சிறப்பா செஞ்சிருக்கணுங்கிறது என்னுடைய பார்வை. ஏன்னா அவர் மாநாட்டில் அறிவிக்கும் போதே என்னன்னா, இந்த நாட்டுக்கு வந்து தமிழ் தேசியமும் திராவிடம் தான் இருக்கண்கள், அதுல எனக்கும் உடன்பாடு இருக்குது. அப்ப என்ன அர்த்தம்? என்னுடைய கொள்கையும் தமிழ் தேசியமும் திராவிடம்ங்கிறார். அப்போ நீங்க ஒரு தமிழ் தேசியமும் திராவிடம்ங்கும் போது இன்னைக்கு வந்து ஒரு தமிழ் தேசியம், ஒரு தமிழர் இன படுகொலை நடந்தது வந்து மே 18. அப்ப அந்த மே 18 வந்து விஜய் அவர்கள் வந்து எந்த இடத்துலயாவது போய் கலந்துக்கிட்டாரா? வெறும் அவருடைய வீட்டுல வந்து ஒரு மெழுகுபத்தி ஏற்றி வச்சுட்டு உட்காந்துட்டார். அப்ப இதோட வந்து அந்த தமிழ் தேசியம் அந்த மே 18க்கு உண்டான ஆதரவை ட்விட்டர்லயும் போடுறாரு, இந்த மாதிரி எல்லாத்துக்கும் அவங்களுக்கு உடன்பாடா இருப்போன்ட்டு. இன்னைக்கு ஒரு பூத் கமிட்டி மாநாட்டை எந்த அளவுக்கு தமிழ்நாடு பூரா பேசுற அளவுக்கு பண்ணாங்களா இல்லையா? அதை வரவேற்கிறோம். நம்ம மாநாடு வரவேற்கிறோம், எல்லாமே வந்து செயல்படுறீங்க. அப்ப இன்னைக்கு நீங்க தமிழ் தேசியம் உங்களுடைய பாதி பர்சன்டேஜுக்கு 50% உங்களுடைய கொள்கைங்கும் போது அந்த தமிழ் தேசியத்துக்காக போராடி உயிர் நீத்த ஆட்கள், இனப்படுகொலை செய்யப்பட்ட 18 எவ்வளவு பெரிய அளவுக்கு வந்து விஜய் அவர்கள் கொண்டாடி இருக்க வேண்டாமா? அவர் உடன்பாடு இல்லைன்னு நினைக்கிறீங்களா? இல்ல, உடன்பாடு இருக்கிறனாலதான் அவர் தமிழ் தேசியமும் திராவிடம்னு சொல்றாரு. ஆனா இது அந்த அளவுக்கு நீங்க சிறப்பா முன்னெடுக்கலைங்கிறது என்னுடைய பார்வை. ஏன்னா இது இப்ப இன்னைக்கு வந்து நீங்க தமிழ் தேசியம் அப்படின்னு நீங்க சொல்லும் போது இப்ப நம்ம இவருக்கு வேல்முருகன் அவருக்கு வைக்கிற விமர்சனம் இவருக்கு வைக்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுறோம் இல்லையா? அப்ப நீங்க தமிழ் தேசியம் முக்கியம் நினைக்கும் போது இது ஒரு முழு எவ்வளவு பெரிய இன்சிடென்ட் நடந்துச்சு. இன்னைக்கு வந்து நான் தமிழர் ஒரு பக்கம் வந்து இது இன வீழ்ச்சி, இன படுகொலை செய்யப்பட்டனால இன எழுச்சி நாளா கொண்டாடணுங்கிறதுக்காக அதை கொண்டாடுறாங்க. அப்ப வந்து நீங்க இதை ஒரு ஏதாவது ஒரு பெரிய ஈவெண்ட் பண்ணிருக்கணுமா வேண்டாமா? அப்ப இன்னைக்கு தமிழ் தேசியம் நீங்க 50% உங்களுடைய கொள்கைன்னு சொல்லும் போது இன்னைக்கு யதார்த்தமா பார்த்தோம்னா இன்னைக்கு சீமான் மாநாடு நடத்தினதை விட, கோயம்புத்தூர்ல கொடிசியால நடந்ததை விட இன்னைக்கு விஜய் அவர்கள் வந்து வேற இடத்துல போயிட்டு இந்த மே 18 மாநாடு போட்டிருந்தா கூட்டம் எப்படி இருக்கும், மீடியாவுடைய போக்கஸ் எப்படி இருந்திருக்கும், வெளிச்சம் அதிகமா கிடைச்சிருக்கோம் இல்லையா? அப்ப வந்து உங்களுக்கு உண்மையாலுமே அந்த தமிழ் தேசியத்தினுடைய கொள்கையை நீங்க எந்த அளவுக்கு வந்து உள்வாங்கி இருக்கிறீங்க, எந்த அளவுக்கு வந்து அந்த தமிழ் தேசியத்தினால பற்று இருக்குது உங்களுக்குங்கிறது எல்லா மக்கள்கிட்டையும் நீங்க சிறப்பா கொண்டு போய் சேர்த்திருக்கலாமே. அப்போ இது அந்தந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பொறுப்பாளர்கள் மட்டும் அவங்கவுங்க வந்து அவங்களுக்கு தகுந்த மாதிரி செஞ்சுட்டு போகணுங்கும் போது நீங்க ஒரு தலைவரா போய் விஜய் அவர்கள் இது ஒரு பெரிய நிகழ்வா இதை நடத்தி ஆர்கனைஸ் பண்ணி இருந்திருக்கணும். இது அவருக்கு ஒரு பெரிய வாய்ப்பு. அப்ப அதை அவர் விட்டுட்டாரு. இது வந்து சரியான ஒரு போக்கு இல்லைங்கிறது என்னுடைய பார்வை. இதை வந்து அவர் இந்த மே 18 நிகழ்வை ஒரு பெரிய, ஏன்னா இன்னைக்கு வரைக்கும் சீமான் ஒருத்தர் தான் செஞ்சுட்டு இருக்காரு. தொடர்ந்து அவர் 2010 கட்சி ஆரம்பிச்ச காலத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் அவர் செஞ்சுட்டு இருக்காரு. ஏன்னா அவர் கட்சி ஆரம்பிச்சது அந்த நாள்ல தான் பண்றாரு. ஆனா இவர் வந்து இன்னைக்கு தமிழ் தேசியம்னு சொல்றாரு, அதை வரவேற்கிறோம்.
ஆனா இதை வந்து பெரிய நிகழ்வா பண்ணி இருந்து மக்கள் கிட்ட இன்னும் வந்து அந்த தமிழ் தேசியம்ங்கிறத வந்து அவர் கொண்டு போய் சேர்த்து இருக்கலாம். அப்போ வந்து அந்த தமிழ் தேசியத்தை பத்தி பேசிட்டு இருக்கக்கூடிய மக்களுக்கு விஜயும் வந்து ஒரு பெரிய ஒரு ஐக்கானா தெரிஞ்சிருப்பாரு. பரவாயில்ல, இவரும் வந்து தமிழ் தேசியத்துக்காக இங்க நிக்கிறாரு. என்னதான் திராவிடத்தை 50% சொன்னாலும் 50% வந்து தமிழ் தேசியம் சொல்றாரு. அதனால வந்து அவரு மேலேயும் தமிழ் தேசியத்துக்கு 100% உடன்பாடு இருக்கிற பார்வை பூரா விஜய் மேலேயும் விழுந்திருக்கும். இன்னைக்கு வந்து அவர் அந்த மாதிரி அந்த ஒரு வாய்ப்பு, அரிய வாய்ப்பை வந்து அவர் நழுவ விட்டுட்டார். இது வந்து வாக்குக்காக மட்டும் நான் சொல்லல, அந்த கொள்கையை சார்ந்து நீங்க இருக்கும்போது இப்ப இன்னைக்கு திராவிட கொள்கை சொல்றாரு. இன்னைக்கு பெரியாருக்கு மாலை போறது வீட்லயே அவருடைய போட்டோக்கு வந்து மாலை போட்டாரா, இல்ல பெரியாருக்கு சிலைக்கு போய் நேர்ல போய் மாலை போட்டு வந்தாரா? பெரியார் திடல் போய் அங்க மாலை. அது எப்பயும் பொட்டு வைக்கிறவங்க கூட பொட்டு அழிச்சிட்டு போய் போட்டாங்க இல்லையா? புஷியானந்த் என்னைக்காவது நீங்க பொட்டு இல்லாம பாத்திருக்கீங்களா? அன்னைக்கு போய் போடும்போது பொட்டு இருந்துச்சா நெத்தியில? அழிச்சிட்டு போய் போட்டீங்க. அப்ப அந்த மாதிரி முக்கியத்துவம் ஏன் நீங்க தமிழ் தேசியத்துக்கு கொடுக்கலன்னு நம்ம கேட்க வேண்டிய கட்டாயத்துக்கு வரமா இல்லையா? ஒரு பக்கம் நம்ம அவளை பாராட்டுறோம், ஆனா இருந்தாலும் இதை வந்து ஒரு பெரிய நிகழ்வா அதை பண்ணிருக்கணும். அதை பண்ணாம விட்டது உள்ளபடியே வருத்தம் தான்.